அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாசிக்கலாம் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, முள்ளுக்குள்ளதான் என்ன இருக்கான்? லீலி புஷ்பம் இருக்கான். ஆனா அது போல என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான மக்கள் நீங்களாம். இந்த சபை பிரியமானது, நீங்க பிரியமானவங்க. ஆமென். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். ஏன்னா சபை ஆண்டவருக்குரியது. இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்மளா இல்ல, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதுதான் சபை. கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டதுதான் சபை. அப்ப சபைன்றது இதுக்குள்ள வந்து உட்கார்ற நம்ம ஒவ்வொருத்தரும் சபை. இந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கு? முள்ளு எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அது மாதிரி. ஆனா அந்த முள்ளு இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு புஷ்பம் அழகா இருக்கு. அது மாதிரி இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு மத்தியில விசுவாசிகள் லீலி புஷ்பத்தை போல இருக்கிறாங்களாம். ஏன்னா பிரச்சனைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில, இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம், இன்றைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் இருக்கு நிறைய இல்லையா? வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, இன்னைக்கு இருக்கிற கலாச்சார சீரழிவுகள், இதுக்கு மத்தியில விசுவாசிகள் ஆண்டவரை விசுவாசித்து வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர். அல்லேலூயா. உற்சாகமா நம்ம அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் நம்மளை பார்த்து எனக்கு பிரியமானவர். நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறோம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் நமக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். சரி, அப்ப இந்த உலகத்துல நம்ம ஜெயம் கொண்டு வாழணும்னா அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. விக்டோரியஸ் லைஃப், ஜெயமுள்ள வாழ்க்கை எடுப்பதற்கு 3 காரியங்கள். 1, ரட்சிக்கப்பட்ட அனுபவம். 2வது, நம்ம ஆண்டவரோட இருக்கிற உறவு. 3வது, நம்முடைய ஜெப வாழ்க்கை. இந்த 3 காரியங்களை நம்ம வந்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கையை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். நம்ம விசுவாசிகள். நம்ம எப்படிப்பட்டவங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30, 31, 32. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு சிறைச்சாலை தலைவனை குறிச்சு பார்க்கிறோம். இந்த சிறைச்சாலை தலைவனுடைய சிறைச்சாலைக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, பவுலையும் ஷீலாவையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பவுலையும் ஷீலாவையும் அந்த சிறைக்குள்ள அவங்க சிறை வைத்தாங்க. சிறை வைக்கும் போது அநீதியாக ஒரு தவறும் செய்யல. ஒரு பெண்ணிட்ட ஒரு பிசாசு இருந்துச்சு. அந்த பிசாசை பவுலும் ஷீலாவும் துரத்தி விட்டாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா, பவுலையும் ஷீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள வச்சாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இரவெல்லாம் பாடி துதித்தாங்க. அவங்க பாடி துதிக்க 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 அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து போயிடுச்சு. கையில போட்டிருந்த விலங்கு, காலில் மாட்டிருந்த விலங்கு எல்லாம் அவுந்துருச்சு. அது ஒரு பெரிய புவி அதிர்ச்சி வந்த மாதிரி ஒரு நடுக்கம் வந்து அவங்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த சுற்றி இருக்க எல்லாருடைய கட்டுகளும் அருந்து போன. அல்லேலூயா. இத பார்த்த உடனே இந்த சிறைச்சாலை தலைவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இவங்க எங்கடா, இவங்க இந்த சிறையில இருந்து தப்பி போயிட்டா நம்மள ரோம அரசாங்கம் கொன்று விடுவேன்னு சொல்லிட்டு அவன் தன்னை மாய்த்து கொள்ள, அவன் தன்னை வெட்டி கொள்ள அவன் போகும்போது பவுல் சொல்றாரு, அதிக கேடான ஒன்றை உனக்கு நீ செய்து கொள்ளாத, நாங்க இங்க இருந்து தப்பிக்கல, இங்கதான் இருக்கிறோம். அல்லேலூயா. நீ தீமையான காரியத்தை உனக்கு செய்யாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து பவுல சொல்றாரு, ஆண்டவன்மாரே, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப அந்த மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை.
ஒரு விடுதலை அல்ல. ஆனா விடுதலை பெற்ற தேவ பிள்ளைங்க சிறையிருப்புல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பாடி துதித்தால் நம்முடைய சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. நாம எப்போதுமே நம்ம வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை பாடி துதிக்க கற்றுக்கொள்ள வேணும். நீங்க 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல சம்பவத்தை பார்க்கிறோம். 3 ராஜாக்கள் யோசாபாத்துக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்க. அப்ப அங்க இல்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க பாடக்குழுவை வச்சு பாடி துதியுங்கள். இது ஒரு பைத்தியமா தானே தெரியும். எதிரிகள் 3 நாட்டு பேர் வர்றான். இவன்னா ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, பாடி துதியுங்க. அந்த யோசாபாத் சொல்றாரு, ஆண்டவரே ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் என்ன செய்வோம் என்ற எங்களுக்கு தெரியவில்லை, நீங்க தான் சொல்லணும் போது தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீங்க பாடி துதிங்கப்பா. ஒருவேளை அது எப்படி இருக்கும், இன்னைக்கு சக விசுவாசிகளுக்கு அப்படிதான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா உடனே பயப்படுறோம். இந்த உலகத்துக்கு ஒத்து போயிடுறோம். நமக்கு சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம், இதை சாப்பிடாதீங்கன்னா அப்படியே யோசிக்கிறோம். அதுக்காக நான் உங்களை வந்து தவறா மோட்டிவேட் பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆமென். நான் உங்களை தவறா மோட்டிவேட் பண்ணல. ஆனா உங்க மைண்ட்ல ஒரு விசுவாசம் இருக்கும்போது, ஒரு உறுதிப்பாடு இருக்கும்போது, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறான்ற உறுதிதான் அந்த பிள்ளைங்களை அந்த அக்கினியில இருந்து காப்பாற்றினது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வருகிற அது வியாதியா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், சமாதான குறைவுகளா இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒரு விசுவாசி பாடி துதிக்கும் என்றால் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. அதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். என்ன வந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் யோபு சொன்னார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையில சொன்னார் தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. எல்லா ஆடு மாடுகள் கால்நடைகள் எல்லாம் போயிருச்சு. அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிருச்சு. அவன் சரீரத்துல ஒரு கொடிய நோய் வந்துருச்சு. உச்ச தலையிலிருந்து கீழே உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் நிறைந்து அவன் கொட்டங்குச்சி வச்சு சொரிந்து கொண்டு இருக்கிற நிலைமையில மனைவி சொல்றா, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லும் போது அவர் சொல்றா, போடி பைத்தியக்காரி, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமான்னு சொல்லிட்டு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை என்ன கிடைச்சது தெரியுமா? கடைசியா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். குமாரத்திகள் 7 பேர் அப்படியே பிறந்தாங்க. ஆனா அவருக்கு உரிய கால்நடைகள் ரெட்டிப்பாய் வந்தது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பாய் வந்தது, உற்றார் உறவினர்கள்லாம் வந்து என்ன முடியல, அளவிட முடியல, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை பாடி துதிக்கும் போது நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் விடுதலை. ஏன்னா நம்ம விடுதலையின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நமது பலன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விசுவாசிகள் பயப்படக்கூடாது. விசுவாசிகள் எதை கண்டா அஞ்சக்கூடாது. ஏன்னா நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்றார், நான் உன் வலதுபுறத்திலே உனக்கு நிழலா இருக்கிறேன். நிழலை எங்கேயாவது நம்ம வேண்டாம் வராதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க போகிற இடத்துல எல்லாம் அது வரும். அதனாலதான் அவர் சொல்றார், மோசே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பேசும்போது இதை நம்ம கேட்கணும், இந்த வார்த்தையை கேட்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என்னுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பயப்படுவோம். என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு நிச்சயம் இல்ல. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே, நாளைக்கு இன்னது நடக்கும் என்று உனக்கு தெரியாதே. எப்படி சொல்றாங்க? அப்ப நாளைக்கு என்ன, நாளைய விட்டுருங்க. இந்த பேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்க, மேல பறவைகள் பறக்கும், கூட்டம் கூட்டமா பறக்கும். அது வந்து ஒவ்வொரு சீசன்லயும் வெளிநாடுகள்ல இருந்து வரும். அப்ப ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பியா கண்டம், அப்படி அங்க இருந்து பல பேர்ட்ஸ் பறவைகள் கூட்டமா வரும்.
அது என்ன நோக்கம்னா, அது இங்க வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு மீண்டும் அது சொந்த இடத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. அந்த நோக்கம் அதுக்கு அது ஒண்ணுதான். போவோம், இங்க இருந்து இங்க வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு திரும்ப அங்க எங்க போனோம்? சொந்த இடத்துக்கு போனோம். முதலாவது விசுவாசிகள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்னா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் இருக்க வேணும். நான் இந்த உலகத்துக்கு உரியவள் அல்ல. எப்படி இந்த பறவைகள் வந்து முட்டை போட்டு திரும்ப அது பறந்து போயிடும். அது ஏதாவது ஒரு செழிப்பான இடத்தை கண்டு இங்க நல்லா இருக்கு, நல்ல வயல் இருக்கு, நல்ல இங்க நிறைய நண்டுகள் இருக்கு, நிறைய இங்க தவளை எல்லாம் இருக்கு, நல்ல மீன்கள்லாம் இருக்கு, இங்கேயே உக்காந்துருவோம்னு சொல்லி அந்த பர்பஸ மறந்து உக்காந்துருச்சுன்னா வேடன் வந்துருவான், வலைய வீசிடுவான், பறவைகளை பிடிச்சிருவான், கொண்டு போய் குழம்பு வச்சிருவான். அது மாதிரிதான் நம்மளும் நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்ல, நம்ம பரலோகத்துக்கு உரியவர்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நான் வந்து என் குடும்பம், என் பிள்ளைங்க, நாங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதமா நாங்க அப்படியே கடந்து செல்லுகிறவர்கள். ஆமென். இந்த உலகம் எங்களுக்கு பெர்மனன்ட் அல்ல. ஆகவே நான் அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோட கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நாளைய குறிச்சு கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். இரண்டாவது காரியம், முதல் காரியம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். இரண்டாவது ஆண்டவரோடு கூட இருக்கிற இன்டிமேசி, ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோட உறவு கொள்ள வேண்டும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய குமாரனும் கர்த்தராகிய தேவனோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சபையை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? அவரோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என்னை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்ல. ஈவன் கப்பலா இருப்பாங்க, ஃபேமிலியில இருப்பாங்க, ஆனா அவங்களும் நினைக்கிறாங்க நான் தனிமை அப்படின்னு. சொன்னா நீ தனிமையா இருக்குன்னு? எந்த ஒரு பிள்ளை ஆண்டவரோட உறவு இல்லாம இருக்குதோ அந்த பிள்ளைதான் தனிமையா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். அப்ப நீங்க தனிமையானவர்கள் அல்ல, உங்களோடு கூட ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க தான் அதை நினைக்க முடியும். அவர் உங்க கூட இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க தனிமையானவர்கள் அல்ல. உங்க சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். பாருங்க, அப்படியே ஒரு மலை மேல உட்கார்ந்து இருக்கிறான் எலிசா. கேயாசி வேலைக்காரன் வந்து பாக்குறான். விடிய காலத்துல பார்க்கும்போது எதிரி நாட்டு மக்கள், சீரிய நாட்டு படை வந்துருச்சு. அப்படியே ரதங்கள் குதிரைகளோட அவங்க எல்லாம் வர்றாங்க, ராணுவ வீரர்கள் வர்றாங்க. அப்படியே அந்த மலையை சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்த உடனே கேயாசி பாக்குறான், மாம்ச கண்ணா பாக்குறான். கவுனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப டேஸ்டான வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நீங்க சொல்லணும், எனக்கு ஆண்டவர் செய்யாட்டினா யாருக்கு செய்யப்பாரு? ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. அந்த கேயாசி பயப்படுறான். பயந்துட்டு வந்து எலிசாட்ட சொல்றான், ஐயோ அந்த மன்னன் எதிரிகள் எல்லாரும் ராணுவத்தோட வந்துட்டாங்கப்பா, நம்மளை எப்படி தப்பி வைக்கிறது? சில நேரங்கள் அப்படி யோசிக்கிறீங்கல்ல. ஒரு பெரிய சத்துருவின் கூட்டத்தை பார்த்துட்டா, ஒரு எதிராளிய பார்த்துட்டா இல்ல, ஒரு பயம் வருது இல்ல, இது வந்துருமோ, இது நடந்துருமோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. அல்லேலூயா. ஆண்டவரோடே இருந்தான் மரியாள், மகதலேனா மரியாள். கொண்டு போய் குரூசிபிகேஷன் பண்ற வரைக்கும் கிட்டக்கே நின்னு பார்த்தா, செத்து கொண்டு போய் புதைச்ச வீட்டுக்கே விட மாட்டேன்ட்டா. போய் உள்ள வரைக்கும் போய் பார்த்தா,
ஆண்டவர் முதல்ல அவளுக்கு காட்சி கொடுத்து சொன்னா, மரியாளே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். மரியாளே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஏன்னா நீ என் கூட இருக்கல, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென், ஆமென். அவரும் உங்க கூட இருக்கிறது. இந்த கேஸ் பயப்படுறான். பயந்த உடனே எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்களை திறந்தாருலங்கப்பான்னு சொல்லி. அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ண உடனே கேயாசினுடைய கண்கள் திறக்கப்படுது. மனக்கண்கள்னா திறக்கப்படுது, அகக்கண்கள்னா திறக்கப்படுது. திறந்து பார்த்தா அந்த மவுண்டன், அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரத்தங்கள், குதிரைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனோட கூட இருக்கிறவன், அவனை சுற்றிலும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான ராணுவத்தை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தார். நான் சொல்லுவேன், நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அக்னிமயமான ரத்தங்களும் குதிரைகளும் உங்களோட கூட இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். சாதாரணமானவங்க தான், ஆனா உங்க மூலமாக தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதற்கு முதலாவது நீங்க என்ன பண்ணணும்னா, கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், வசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8-17 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். பின்பு ஒரு நாள் எலிஷா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அல்லேலூயா. இந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்திரீ அந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவ எங்க வீட்டுக்கு போஜனம் பண்ண வாங்க அப்படின்னு வருந்தி அழைப்பாளாம். வருந்தி அழைக்கிறார். ஏசாமி எம்மாவூர் சீஷர்களோட பேசிட்டு போறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிக்கிட்டே வராரு. பொழுது போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. ஏசாமி என்ன பண்றாரு, வேற பக்கமா போறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களோடு தங்கி இருங்கன்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம வருந்தி கேட்கிறோமா, நம்ம உபவாசிக்கிறோமா, நம்ம ஜெபிக்கிறோமா, ஆண்டவரே நீங்க எங்களோட இருங்க சுவாமின்னு கேட்கிறோமா? இன்னைக்கெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு ஊழியம். ஏன் தெரியுமா? தெருக்கு தெரு சபை வருது, தெருக்கு தெரு ஊழியங்கள் வருது. அதனால என்னன்னா, அந்த இன்டிமேசி இருக்க மாட்டேனுது. ஆண்டவரோட நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்க மாட்டேனுது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆசீர்வாதம் எப்ப வரும்? நம்ம இயேசுவோட இணைந்து இருக்கணும். அப்ப வருந்தி அவர்கிட்ட கேட்கணும். அந்த கொடியில தான் திராட்சை பழம் நிற்கும். செடியோட கொடி இணைந்து இருக்கணும். அப்ப இந்த திராட்சை பழம்ன்றது ஆசீர்வாதம், கொடின்றது விசுவாச மக்கள். நீங்களும் நானும். செடி என்பது இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல அந்த திராட்சை செடி இஸ்ரவேல் மக்களை குறிக்கும். அவங்க கனி தரல, அவங்க புளிப்பாயிடுச்சு, கசப்பாயிடுச்சு. அதனால பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அந்த மக்களை விட்டுட்டு புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடியா வந்துட்டார். ஆமென். இப்ப இயேசு திராட்சை செடி, விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கொடி. கொடி திராட்சை செடியில இணைஞ்சிருக்கணும். ஆனா திராட்சை செடியில இருக்க பழங்கள் செடியில வராது, கொடியில தான் வரும். அப்ப விசுவாசிக்குதான் ஆசீர்வாதம். நாம தேவனோட இணைந்திருந்தா ஆசீர்வாதம் எங்க வரும்? விசுவாசிக்கு வரும். ஆனா நல்லா சொல்லுறேன், அந்த ஆசீர்வாதம் விசுவாசிக்கு அது விட்டா இருந்து வந்தது இல்ல, அந்த ஆசீர்வாதம் செடிட்ட இருந்து வந்தது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இன்டிமேசியா இருக்கணும். நீங்க அதை பிடுங்கிட்டீங்கன்னா, அந்த கொடிய செடியில இருந்து பிடுங்கி கீழே போட்டா உலர்ந்து போயிடும், அது காஞ்சி போயிடும், அதுல பிளெஸிங்ஸ் இருக்காது. அது சுட்டரிக்கப்படுறதுக்கு தான் உதவும். அது எல்லாத்தையும் சருவ அள்ளிட்டு போய் எரிக்கதான் போடுவாங்க. அப்ப நம்ம ஆண்டவரோட இணைந்து இருக்கும்போது
the relationship with God, the intimacy with God, கர்த்தரோட இணைந்து இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆசீர்வாதமா இருப்போம். இந்த அம்மா வருத்தி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போறாரு, அவர் பரிசுத்தவான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நேரா ஒருத்தர் ஒரு மாதிரியா நம்மள பேசிட்டா, கோவப்பட்டா, அது மாதிரினா அந்தி கிறிஸ்துன்றோம். ஆனா அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான் தெரியுமா? ஆட்டுத்தோலை போத்திட்டு வருவான். ஆட்டுத்தோலை போத்திட்டு வர்ற ஓநாய். அது உங்களுக்கு ஓநாய் மாதிரி தெரியாது. அதை பார்க்கும் போது எப்படி இருக்கும்? ஆட்டுத்தோலை போர்த்தி இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், நீங்க இணையன் ஆண்டவரோட இணைஞ்சாதான் உங்களுக்கு அந்த ஞான வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். இது ஆடா, இது ஓனாயா? நீங்க இருக்கிற பிசினஸ் பிளேஸ்ல, நீங்க போற வேலை ஸ்தலத்துல, நீங்க இருக்கிற உங்க வீட்டு பகுதியில, நீங்க உங்க எதிராளிய கணிக்க முடியும். இது ஓனாய் வருதா அல்லது இது ஆடா இருக்குதா? அதுக்குதான் ஆண்டவரோட இன்டிமேசியா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். பாத்தீங்களா, சிறைச்சாலை தலைவனுக்கு தேவனுடைய வார்த்தைய போதித்தாங்க. அப்பதான் ரட்சிப்பு, அப்பதான் விடுதலை. அப்ப நீங்க நானும் விடுதலை பெற்றவங்க. விடுதலை பெற்றவங்க தொடர்ந்து ஆண்டவரோட இணைந்து இருக்கும் போது நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். நம்ம கொடிதான், ஏசாமி செடி. அப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அங்க 5வது வசனம் சொல்லுது, 15:5 யோவான்ல, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப உங்களுக்குள்ள வர்ற பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுடையது இல்ல, ஆண்டவருடையது. அல்லேலூயா. ஆண்டவருடையது. அதனால நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட முடியாது. நம்ம மேன்மை பாராட்டோம்னா இயேசுவை பத்தி மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை மாத்திரம் அற்றி மேன்மை பாராட்டு. ஆக நம்ம ஆண்டவரோட இணைந்து இருக்கணும். இந்த அம்மா சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றவர் ஒருத்தர் பரிசுத்தமா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம்முடைய தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா, நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன், ஆகவே நீயும் வல்லமை உள்ளவரா இருந்து சொன்னாரா? ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தன். நீங்க பரிசுத்தமா இருக்கும் போது, பரிசுத்த தெய்வத்தை ஜெபிக்கும் போது, பரிசுத்தமா நம்ம மாறும் போது, பிசாசு நம்ம கிட்ட வர பயப்படுவான். ஆமென். பிசாசு நம்ம கிட்ட வர பயப்படுவான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம். ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படும். அல்லேலூயா. யாரு நம்ம மீட்பர்? இஸ்ரவேலின் பரிசுத்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம அதை நினைக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் என்னுடைய மீட்பர். அவர் சர்வ சேனை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மாடியில மெத்தையில ஒரு கட்டில் போடுவோம், ஒரு மேஜை வைப்போம், ஒரு நாற்காலி போடுவோம், ஒரு விளக்கு, குத்து விளக்கு வைப்போம் அப்படின்னு அந்த அம்மா கணவர்கிட்ட சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு இதயத்துல இடம் கொடுக்கணும். அவர் இளைப்பாடுறதுக்கு நம்ம உள்ளத்துல கட்டில் போடணும். நம்ம உள்ளத்துல அவர் உட்கார்றதுக்கு மேய்ச்ச நாற்காலி போடணும். நம்ம உள்ளத்துல அவர் உட்கார்றதுக்கு அந்த விளக்க வச்சுக்கிடணும். அல்லேலூயா. ஏன்னா 24 மணி நேரமும் உலக சிந்தையிலே இருந்தா பிபி ஏறி போயிருது. 24 மணி நேரமும் உலகத்துல எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படும் போது பிபி ஏறி போயிருது. அப்ப இந்த பிபில இருந்து நம்ம குறையணும்னா ஆண்டவரோட இன்டிமேசி, ஆண்டவரை நம்ம உள்ளத்துல ஏற்றி அவருக்கு இளைப்பார நம்ம கட்டில் போடணும். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஏசாமி போட்ல இருக்கும்போது என்ன நடந்துச்சு? பெருங்காற்று வந்தாலும் தட்டி எழுப்பிட்டாங்க. யா எந்திரியா, நாங்க சாக போறோம். கூட இருந்தனாலதானே கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. கூட இருந்தனாலதானே கூப்பிட்டாங்க. இல்லன்னா என்ன பண்றாங்க? கூட இருக்கிறத விட்டுட்டா தானே மரணம் வந்துருது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவரை உறுதியா பற்றுக்கொள்ளணும். மேய்ச்ச நாற்காலி போட்டாங்க சாப்பிடுறதுக்கு.
ஒரு வீட்டுக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்க? டைனிங் டேபிள்ல சோறு போட்டு சாப்பிடுங்க, உட்காருங்க. ஆண்டவரை எப்போதும் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசப்படியில இருந்து நான் கதவை தட்டுறேன்ப்பா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்து கொடுத்தா அவனோட உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன்ப்பா. அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி போஜனம் கொடுப்பாரு? உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் உங்களை போஷிப்பார். ஏன்னா இன்டிமேசி வித் காட், கடவுளோட இருக்கிறோம். நம்ம அவருக்கு என்ன பண்ணணும்? நல்ல ஒரு நாற்காலி போட்டு மேய்ச்ச போட்டு, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல நீங்க உட்காருங்க சுவாமி, நான் இந்த உலகத்தை குறிச்சு யோசிக்க மாட்டேன், நீங்க தான் என்னை விருந்த சாலைக்கு அழைத்து கொண்டு சொல்லுகிறவ. விளக்கு வைக்கணும். விளக்குதான் வெளிச்சம், வசனம். அந்த வசனம் நம்மள என்ன பண்ணும்? வழி நடத்தும். அல்லேலூயா. வசனம் நம்மள வழி நட. அவருடைய வசனம் நமக்கு காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப சத்தியம் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு வழிகாட்டும், நம்மள ஆசீர்வதிக்கும், நம்மள உயர்த்தும். அதனாலதான் அந்த இன்டிமேசி இருக்கணும். இப்ப ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு வந்தோம்னா, ஊழியக்காரன் நல்லா வந்து அந்த கட்டில படுத்துக்கிட்டார். இளைப்பாடுறாரு எலிசா. இளைப்பாறிட்டு சூழிமையால கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ஏதாவது உனக்கு குறை இருக்கா அப்படின்னும் போது நம்ம சொல்றாங்க, அந்த ஊழியக்காரன் கேட்கிறான், சகல சலக்கரணையோடு எங்களை கவனிக்கிறியே, உனக்கு ஏதாவது குறை இருக்கா, என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் ஒரு குறையும் இல்லாம என் ஜனங்கள் மத்தியில நன்றாய் வாழுகிறேன். அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, ஊழியக்காரர் கேட்கிறாரு, நான் ராஜாட்ட ஏதாவது உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா, அல்லது சேனாபதிட்ட உனக்கு ஏதாவது நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா? அப்ப அவ சொல்றா, எந்த குறையும் இல்ல, நானு என் ஜனங்கள் மத்தியில நான் சுகமா இருக்கேன். நம்ம சொல்ல முடியுமா நம்ம ஆண்டவர்கிட்ட நான் சுகமா இருக்கேன்னு? இல்ல, எத்தனை பெட்டிஷன் வைக்கிறோம்ல, எனக்கு இதை கொடுங்க சாமி, எனக்கு இதை கொடுங்க சாமி, இதை கொடுங்க. ஆனா எப்போதுமே நீ மட்டும் இரு சாமின்னு சொல்ல மாட்டேன்றோம். இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு ஒரு குறை இல்லை, நான் நல்லா இருக்கேன். உடனே இவர் சொல்றாரு, கேஎஸ்சியை கூப்பிடுறாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு, நமக்கு என்ன குறை? அப்ப சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க வீட்டுக்காரர் வயசு சென்றவங்களா இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப அந்த எலிசா சொல்றாரு, அடுத்த உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அல்லேலூயா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ நீங்க அபத்தமாலாம் எதுவும் பேசாதீங்க அப்படிலாம் அப்படின்னா. ஏன்னா அந்த அம்மாக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அவங்க கனம் பெற்ற ஸ்திரீன்னு சொல்லியிருக்கு. அவங்க பேர் போடல, ஆனா சூனேமியால் ஊர் பேர் தான் அது. அவங்க கனம் வாய்ந்தவங்கன்றனால பேரை கூட அதுல பதிவு பண்ணல ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னா கனம் பொருந்தினவங்க. அப்ப எல்லாருமே தெரியும், பெரிய பெரிய ராஜாக்களை தெரியுது, சேனாபதிகளை தெரியுது, நல்ல வசதியா இருக்காங்க, ஊழியக்காரனுக்கு மேல மாடிய போட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் இருந்தும் ஒரு குறை இருந்தாலும் அந்த குறைய அவங்களுக்கு குறையா பார்க்க தெரியல. ஆனா அந்த ஊழியக்காரர் உனக்கு குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லும் போது அப்பத்த பேசாத, ஏன்னா என் கணவன் வயது சென்றவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வயது சென்றுச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா அந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அல்லேலூயா. 100 வயதுல எனக்கு குழந்தை பிறக்குமா? என் மனைவியாகிய சாராளுக்கு மாதவிடாய் நின்னு போச்சு, பெண்களுக்குரிய வழிபாடு நின்னு போச்சு, ஆனால் அவள் கற்பம் தரிப்பாளா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஒரு பிள்ளை தேவனோடு இணைந்து இருக்கும் என்றால் அந்த பிள்ளைக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் பெருசு என்று. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து தண்ணிக்குள்ள சமுத்திரத்துல போன்னு சொன்னா நீ சொன்னபடியே நடக்கும்ன்றார். அதுக்கு முன்னோடியாக ஒரு அத்தி மரத்தையே சபித்து காட்டுகிறார் சீஷர்களுக்கு. ஏன் தெரியுமா? நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்கடா, வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க, குடும்பத்தை விட்டு வந்திருக்கீங்க, எனக்காக என்னுடைய ராஜ்யத்துக்காக நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப உனக்கு அந்த அதிகாரத்தை தர்றேன் பாரு, நீ விசுவாசிச்சா நீ மரத்தை மட்டும் நீ பஸ்பமாக்க மாட்ட, மலையவே தள்ளி சமுத்திரத்துக்குள்ள போயிட்டு. அல்லேலூயா. பிரச்சனை என்பது உங்களுக்கு எனக்கு தான் அது பிரச்சனை. ஆனா பிரச்சனையை பார்ப்பதை விட்டுட்டு ஒரு பிள்ளை இறைவனோடு தேவனோடு அது இன்டிமேசியா இருக்கணும்னா அந்த பிரச்சனையை தள்ளுகிற தேவன் பெரியவர், அவர்தான் பலம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட தேவன்? பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. அவர் அப்ப அந்த அம்மாட்ட சொல்றார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அபத்தம் பேச வேண்டாம், ஆனா குழந்தை பிறந்துச்சு. அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம என்ன நினைச்சிடறோம், எனக்கு வயசாயிடுச்சு, என்னால இனிமேல் ஒண்ணும் செய்ய முடியாது, எனக்கு படிப்பு இல்ல,
என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, எனக்கு தகுதி இல்லை, அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என்னால முடியும்னா என் பிள்ளை நீ உன்னால எல்லாம் முடியும். ஆமென். நம்ம வாசிக்கலாம் கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. பவுலடியா ஆண்டவரோட உறவு வச்சு கொண்டதுனால, அவரோட ஐக்கியம் வச்சு கொண்டதுனால அவர் கர்ப்ப வேதனைப்படுகிறார். எதற்காக கர்ப்ப வேதனைப்படுகிறார்? கலாத்திய மக்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக பிள்ளைகளை சபைகள் பெற்றெடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நீங்க ஏராளமான ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்க சாட்சி சொல்லும் போது எத்தனை ஆத்துமாவை சந்திச்சீங்க, எத்தனை ஆத்துமாக்கு ஆண்டவரை பத்தி சொன்னீங்க. ஏன்னா காலம் இனி செல்லாது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனாலதான் பவுலடியார் சொல்றார், நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கலாத்திய மக்களுக்காக அந்த பவுல் கர்ப்ப வேதனைப்படுறார். காரணம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை முன்னறிந்தார். அந்த கூட்டத்தை எதற்காக முன்னறிந்தார்? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்னறிந்தார். அப்ப அந்த கலாத்திய சபை மக்கள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்காதபடியினாலே பவுலுக்கு கர்ப்பம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கலாத்திய மக்கள் நல்லா வந்தாங்க, ஆனா இடையில மாம்சத்தினால அவங்க நிரப்பப்பட்டு பின்வாங்கி போகும்போது ஆவியில ஆரம்பம் பண்ணின நீ இப்பொழுது மாம்சத்தினால அழிவை தேடுறியா? இவ்வளவு மதீனமாயிட்டியா? உனக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், உனக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று அவர் வாஞ்சித்து கர்ப்ப வேதனைப்பட்டார். இன்றைக்கு சபை கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். அல்லேலூயா. நாட்டுல நடக்கிற தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு சபை கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். நாட்டில நடக்கிற தீய காரியங்களை தடுத்து நிறுத்துவதற்கு சபை கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். நாட்டில் நடக்கிற லஞ்சங்கள், ஊழல்கள், பொய்கள் நீங்குவதற்கு சபை கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய பிள்ளைகளை சபை பெற்றெடுக்க வேண்டும். கேட்டா சொல்லுவீங்க மத மாற்றம். இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருந்தோம். ஹல்லேலூயா. தாய், பால் கொடுக்கிற தாய் பிள்ளையை காப்பாற்றுவது போல நாங்க உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுறோம். பவுல் சொல்லுகிறார், தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார், நல்ல சபைக்கு சொல்லுகிறார், உபத்திரவத்துல உறுதியாயிருந்த சபைக்கு சொல்லுகிறார். எப்படி சொல்றார் தெரியுமா? அங்க 2வது அதிகாரம் 3வது வசனத்துல எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை. அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அது எப்படியா? அது கபடமா இருக்காது, அது துராசையா இருக்காது, அது வஞ்சகமாக இருக்காது. வஞ்சகத்தை கேட்டுதான் அந்த ஏவாள் வீழ்ந்து போனான். இந்த பழத்தை சாப்பிடு, நீ தேவனை போல ஆயிருவ. சாப்பிட்டனால செத்தா. பொய் உபதேசத்துக்கு சபை விலக்கி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். துருபதேசத்துக்கு சபை தன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். கபட்டு உபதேசத்துக்கு சபை தன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சபைக்கு பேசுறோம்னா நம்ம பேசுறதுக்கு தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும்.
24 மணி நேரத்துல ஆண்டவருக்காக நான் எந்த நேரத்தை கொடுக்கிறேன்? அவர் திரு சித்தம் செய்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரோட இணைந்ததானப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். நம்ம ஆண்டவரோட இணைகிறது இல்ல. நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் வேண்டும். ரட்சிப்பின் அபிஷேகம். நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நாளைய தினம் என்னுடையது அல்ல, அந்த நாளுக்குரிய பாடு, இந்த நாள் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறேனா? ரட்சிப்பு என்பது நான் உயிர் வாழ்ற நாள் வரைக்கும் எனக்கு அது வேண்டும். ஆமென். இரண்டாவது, நான் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் வேகமா, லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனம், ஜெப வாழ்வு. மூன்றாவது ஜெப வாழ்வு, லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ஜெபம் முக்கியம். அந்த ஜெபம் எங்கே அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்? வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. எங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்? வனாந்தரத்துல போய் ஜெபிச்சார். நம்ம வாழ்க்கையில வனாந்தரம் வருதா, நம்ம உடனே வனாந்தரத்தை பார்த்து பயந்துடுறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, வனாந்தரம் தான் நீங்க செழிப்பா இருக்கிறதுக்கான காரியம். அல்லேலூயா. நீங்க வனாந்தரத்துல வரும்போதுதான் நீங்க செழிப்படைய தேவன் உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டாங்க, செங்கடலை கடந்தாங்க. செங்கடலை கடந்த உடனே அவங்க வந்த இடம் சீன வனாந்தரம். நம்ம ஆண்டவரே நான் நல்லா வர்றேன், ஆண்டவரே எல்லாம் நல்லா இருக்கு, கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், நான் பாடுறேன், புகழ்றேன், ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாம் கொடுக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு வறட்சி, ஒரு வனாந்தரம். கர்த்தருடைய கற்றுக் கொடுக்கிறார், நீ ஜெபிக்க வேண்டும். இயேசுவே தனித்து போய் ஜெபித்தா. நீ ஜெபிக்கும் போதுதான் உன்னோட கூட அபிஷேகம் இருக்கும். காணிக்கை கொடுக்கிறதுனாலயோ, தசம பாகம் கொடுக்கிறதுனாலயோ, ஆலயத்துக்கு வர்றதுனாலயோ, அல்லது வசனத்துல வர்றதுனாலயோ இல்ல. வசனத்தின்படி வாழணும்னா ஆண்டவரோட ஜெபிக்கணும். பெலிஸ்தருடைய பாளையத்துல தேவனுடைய பெட்டி வந்த போது பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து கொண்டார்கள். காரணம் என்ன? பெட்டி இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை நான் கோயில போய் அட்டெண்டன்ஸ் போட்ட நான் நல்லா ஆயிருவேன். அது ராங்கப்பா. நீங்க அது தப்பா நினைக்கிறீங்க, தயவு செய்து மாத்திக்கோங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதுனால ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பள்ளிக்கூடத்துல போய் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா பாஸ் ஆயிருமா? 365 நாள்ல எத்தனை நாள் ஸ்கூலோ அத்தனை நாள் நான் போற பிள்ளைதான் இருக்குது, ஆனா ஃபெயில் ஆயிடுது. ஏன்? டீச்சர் சொல்றத கேட்கல. டீச்சர் கேள்வி கொடுக்கும் போது அதுக்கு பதில் சரியா எழுத தெரியல. அப்பனே நீ டீடைன் போட்டு கையில கொடுத்துருவாங்க. ஆனா டீச்சர் டெஸ்ட் வைக்கும் போது இந்த பிள்ளை கேட்கிற பிள்ளை கரெக்டா பரிச்சு எழுதும். ப்ரமோட்டட். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல, வார்த்தையை பேசுகிறவர்களாக அல்ல, வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாக இருங்கள். அப்ப ஜெப வாழ்க்கை முக்கியம். மனாந்தரம் வரும். ஏசாமிக்கு மனாந்தரம் வந்துச்சு. நீங்க ஏசாமி யாருன்னு நினைக்கிறீங்க? ஏசாமிய சொன்னாங்க நீ பேய் பிடிச்சவன், ஏசாமிய சொன்னாங்க நீ பைத்தியக்காரன், ஏசாமிய சொன்னாங்க நீ ஓய்வு நாளா மீறுற, ஏசாமிய சொன்னாங்க நீ வழி தப்பி வந்து பிறந்த. அவமானங்கள் இருந்தது, நிந்தைகள் இருந்தது, எல்லாத்துக்கு மேல் அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்தார். மேஜிக் இல்ல. He is not a magician. ஆண்டவர் ஒரு மந்திரவாதி மாதிரி இல்ல. அவருக்கு அத்தனை பாடுகள் இருந்தது. பாடுகளுக்கு மத்தியில நான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார். அவருடைய வாழ்க்கையில அவருக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் தனக்காக ஒன்றும் செய்யாமல் பிறர்க்காகவே அவர் வாழ்ந்து காமிச்சார். அல்லேலூயா. அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அவர் மனாந்தரத்துல போய் ஜெபிக்கிறார். அப்ப நமக்கு மாதிரியே முன்வைத்து போய் இருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில ஒரு வறட்சி, என் வாழ்க்கையில செழிப்பில்ல. நீ இந்த வறட்சி நேரத்துல, செழிப்பில்லாத நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? இதுவரைக்கும் எகிப்திலே இருந்துட்டோம்.
எகிப்தின் மச்சங்கள், எகிப்தின் கீரைகள், எகிப்தின் காரியங்களையே சாப்பிட்டுட்டோம். இப்ப எகிப்தியருக்கு ஆலோட்டிகளா இருந்துட்டோம். எகிப்தியருக்கு போய் சல்யூட் அடிச்சுட்டு இருந்தோம். இப்ப ஆண்டவர் எகிப்துல இருந்து நம்மளை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த வீட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை கழுவுறார். அதான் செங்கடலை வச்சு கழுவிட்டாரு. கழுவி வந்த உடனே எங்க வந்துட்டோம்? பாலைவனத்துல வந்துட்டோம். பாலைவனத்துல என்ன பண்றாரு? என் பிரமாணத்தை தாரேப்பா, என்னுடைய நியாய பிரமாணத்தை உனக்கு தாரேப்பா. இது வரைக்கும் நீ பாவம் உலகத்துல இருந்தப்பா, இப்ப நான் உன்னை ஞானஸ்தானம் பண்ணி கழுவி கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல உன்னோடு நான் இடைப்படுகிறேன். வறட்சியிலேயே ஒரு செழுமை, அங்கேயும் சில ஒயாசிஸ் இருக்கும். ஆமே. அந்த வனாந்தரத்திலும் சில பேரிச்சை மரங்கள், சில நீரூற்றுகள் காணப்பட்டது. கைவிட மாட்டார். ஏமே, நம்ம ஜெபிக்கும் போது உங்க கண்களுக்கு ஒயாசிஸ் தெரியும். ஆகார் ஜெபித்தான், என் பிள்ளை சாக கிடக்கிறதே ஆண்டவரே. அங்கே நீரூற்றை கொடுத்தார். என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஜெய வாழ்க்கை வாழணுமா? ஒரு விக்டோரியஸ் லைஃப் நீங்க லீட் பண்ணணுமா? இந்த உலகத்துல நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் வைப்பேன். அல்லேலூயா. அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவற்றை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன், சதையான இருதயத்தை கொடுப்பேன், நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல ஒரு புதிதான ஆவியை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துல வரும்போதுதான் புது ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. யாரை சார்ந்து வாழ்வோம்? தேவனை சார்ந்து வாழ்வோம். வனாந்தரம்ன்றது நீங்க நினைச்சுக்கிறாங்க, வனாந்தரம் உங்களை அழிக்கிற இடம் இல்ல. வனாந்தரம் உங்களை உருவாக்குற இடம். வனாந்தரம் உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். அந்த வனாந்தரத்துக்காக நீங்க தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, என் வாழ்க்கையில இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. நோ 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 நோ. எவ்ரிதிங் இஸ் இட். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆமென். ஏன் தெரியுமா? ரட்சகரோட உட்கார்ந்து நீங்க நேரத்தை செலவு பண்ண அந்த ரட்சகர் உங்களுக்கு என்ன பண்றார்? நவமான இருதயத்தை கொடுக்கிறார். புதிய ஆவியை உங்க உள்ளத்துக்குள்ள வைக்கிறார். ஏன்னா உங்களை ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செபிக்கணும். அவர் அதனால்தான் சொல்றாரு, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உன் ஜீவனுக்காக, உன் சரீரத்துக்காக கவலைப்படாத. உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல ஈவுகளை தெரிஞ்சிருக்கே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தெரிந்திருக்கும் போது, நீங்க என்னிடத்தில் கேட்கும் போது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியை தருகிறார். நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியை தருகிறார். புதிய ஆவியை நம்ம உள்ளத்துல வைக்கிறார். நவமான இருதயத்தை கொடுக்கிறார். எல்லா கல்லான இருதயத்தை எல்லாம் எடுத்து போடுகிறார். சதையான இருதயத்தை கொடுக்க, மற்றவங்களை நேசிக்க, ஆண்டவரை நேசிக்க, நம்ம ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய, தன்னை இழக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனாந்தரங்கள் நம்மளை செதுக்கிற இடம். மனாந்தரங்கள் நம்மளை உருவாக்குற இடம். அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நான் நடக்கும்படி செய்வேன். ஏன் தெரியுமா? ஏன் கட்டளைகள்ல நடக்க செய்யற தெரியுமா? பஞ்சம் உன்னை தாக்காது. அடுத்த வசனம் அப்படியே இருக்கு பாருங்க. 36, 29. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம்ப்பா! ஆண்டவர் நமக்குள்ள புதிய ஆவியை கொடுக்கிறதே எதுக்குப்பா? உங்களை ஆசீர்வதிக்க. அவர் சொல்றாரு, உங்க அசுத்தங்களை எல்லாம் நீக்குவேன்.
வனாந்தரத்துல உட்காரும் போதுதான் நம்மள சுய பரிசோதனை பண்ண முடியும். ஏன் எனக்கு இது? ஏன் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே? நீ வனாந்தரத்துல உட்காரும் போது சுய பரிசோதனை. உன்னை ரட்சிப்பா, உன்னை ரட்சித்து உன் அசுத்தங்களை நீக்குவார். அசுத்தங்களை நீக்குவார். பஞ்சத்துக்கு ஒப்புக்கொடாமல் கோதுமையை வர வைத்து அதை பெருக செய்வார். அல்லேலூயா. நம் கர்த்தரால் வருகின்ற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதான் பெருக்கம். மாம்சத்துல போறது அது பெருக்கமா இருக்காது, அது இறுக்கமா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிறது பெருக்கமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து பாருங்க, நீங்க 30வது வசனம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. சும்மா சொங்கியெல்லாம் இல்லப்பா, நம்ம அப்பா ஆசீர்வதித்தா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ என்னத்தை குடிப்போம், ஏன்னா நான் அதனாலதான் இயேசுவை மட்டும் தூக்கி உள்ள வச்சுக்கோங்க. நல்ல ஆவியானவரை நமக்குள்ள வச்சுக்கிடுவோம். சும்மா கோதுமையை மட்டும் பெருக பண்ண மாட்டாராம். விருட்சத்தின் கனி, ஃப்ரூட்ஸ் தான். அல்ல பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க நல்லா சத்தமா. ஃப்ரூட்ஸ் தான். சும்மா ஃப்ரூட்ஸை வாங்கி ஃபேஷியல் போடுறது இல்ல. ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டு ஃப்ரூட்ஸே உள்ள நல்ல ரத்த ஓட்டத்தை விட்டு க்ளோயிங் ஆயிருவீங்க. ஆமென். அல்லேலூயா. சும்மா வெந்து போன சோறையே சாப்பிட்டுட்டு இருக்க வேணாம். ஃப்ரூட்ஸ் தான். விருட்சத்தின் கனி, வயலின் பலன். அப்படியே சாப்பாடை எடுத்துட்டு போறான் யாக்கோபு ஈசாக்கு கிட்ட. அப்பா என்ன ஆசீர்வதி, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு வந்திருக்கேன். திருடே இல்ல, அம்மாக்காரி தந்திரமா சொல்லி மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் பெற்றுக்கொள்ள நல்ல சாப்பாடை கொடுத்து கொண்டு போய் விட்டான். இவன் பாருங்க சாப்பாட்டுக்கு மயங்கிட்டு, இது என் குமாரன் அல்லவா, இது வயல்வெளி வாசனை போல இருக்கு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! வயல்வெளியவே கொண்டாந்து உங்க வீட்டுக்குள்ள வச்சிருவாரு. அல்லேலூயா. எதுக்கையா நீங்க பின்னால திரும்பி பார்த்து லோத்தின் மனைவி மாதிரி ஆகுறீங்க? முன்னால பாருங்க, ஆண்டவரை பார்த்துட்டே போங்க. ஜெப வாழ்க்கை, அவரை பாருங்க. ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வெற்றி வேணும்னா ஜெப வாழ்க்கை இருக்கும். ஜெபம் யாருக்காக? நமக்காகவே மாத்திரம் இல்ல, தேசத்துக்காக, நாட்டுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, எல்லாருக்காக நாம ஜெபிக்க போது கர்த்தர் நம்மளை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. அடுத்து என்ன கிடைக்குது பாருங்க. 36 வாசிப்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. என்ன சொல்றாரு பாருங்க. பாலானத நிர்மூலமானத கட்டுகிறான். நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நமக்கு ஒண்ணுமே இருக்காது, நமக்கு அவ்வளவுதான், அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. இம்மையில் 100 அத்தனை, மறுமையில் நித்திய ஜீவன். இம்மையில இந்த வாழ்க்கையில 100 அத்தனையான ஆசீர்வாதம், மறுமையில உங்களுக்கு நித்திய ஜீவன். எப்ப? ஆண்டவருக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது, ஆண்டவருக்கு கேட்கும் போது உங்களுக்கு சும்மா விட மாட்டாரு. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான். அதனாலதான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, பக்தத்தோட சொல்றேன். சில ஊழியக்காரங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாரு. அது பாவம், விசுவாச மக்கள் அது விசுவாசத்துல நல்லவாது. இதை பார்த்தவங்க மற்றவங்களுக்கு பொறாம வந்துடும். ஆண்டவர் மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது பொறாமப்படக்கூடாது. அவர் நிர்மூலமானதை கட்டுகிற தேவன். டிஜெஸ் தினகரன் ஐயா சாட்சி சொல்லுவாங்க, என் மனைவிக்கு 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்க எனக்கு முடியாது. 50 ரூபா செப்பல் வாங்க காசு இல்ல. ஸ்டெல்லாமா சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வந்துருவாங்க, 3 பேர் வந்துருவாங்க, இல்லைன்னா சமயத்துல 6 பேர் கூட வந்திருக்காங்க. என் கையில காசு இல்ல, 3 முட்டை வாங்கதான் காசு இருக்கு.
6 பேர் ஊழியக்காரங்க வருவாங்க. நாங்க அழுவோம், ஜெபம் பண்ணுவோம். அந்த முட்டையை உடைச்சா முட்டைக்குள்ள 2 நியூக்ளியஸ் இருக்கும், 2 மஞ்சள் கரு இருக்கும். அந்த 2 மஞ்சள் கருவை எடுத்து நாங்க 6 ஊழியக்காரங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுப்போம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல ஒருவன் நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். நீங்க ஊழியக்காரங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு ஊழியத்துக்கு நம்ம கனப்படுத்தாம விற்றக்கூடாது. அது தேவன் ஆசீர்வதிக்கிறவர், நிர்மூலமானவைகளை தேவன் கட்டுகிறவர், அவர்கள் வாழ்க்கையை செழிக்க செய்கிறவர். நம்மளும் பிரயாசப்படணும். அவங்க எப்படி உயர்ந்தாங்க, அவங்க எப்படி வளர்ந்தாங்க, கர்த்தருக்காக ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, அப்ப நானும் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்குமே தாளந்து கொடுத்துருவா. ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். உனக்கு ஒரு தாளந்து அது கொடுத்துருக்கிறேன். அந்த அம்மா ஒரு தாளந்து கொடுத்தனால ஒரு ஆத்துமாவை கூட்டிட்டு வந்தாங்க 2 வாரமா, அது காணோம். அந்த தாளந்தை நம்ம பயன்படுத்தணும். தேவன் நிர்மூலமானதை கட்டுவார். அவர் கட்டும் போது எப்படி கட்டுறார்? பாழானதை பயிர் நிலமாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் பாழா போச்சோ அதை அவர் செழிக்க பண்ணுகிறார். பயிரெல்லாம் செழிக்க பண்ணுகிறார், பயிர் நிலமாக்குகிறார். அதுக்கடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஏன் உனக்கு செய்யறேன் தெரியுமா? புறஜாதிகள் என்னை அறிந்து கொள்ளும்படி உனக்காக நான் செய்யலாம். அதான் திராட்சை செடியை சார்ந்துகிட்டாலே ஆசீர்வாதம் தான். ஆனா ஆசீர்வாதம் நம்மளால இல்ல, அவரால வந்ததுதான். அதுதான் அழகா சொல்ற, உனக்கெல்லாம் நான் செய்யல, என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? புறஜாதி மக்கள் இருக்கிறாங்களே இந்த பகுதியில, அவங்க இந்த பிள்ளை ஆலயத்துக்கு வருது, இந்த பிள்ளை கர்த்தருக்கு எதையாவது செய்யுது, ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்துது, அது சாட்சியா வாழுது, இந்த பிள்ளை வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆசீர்வதிக்கும் போது சுற்றத்தார் பாக்குறாங்க, ஆகா இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, இவர்களுக்கு நிர்மூலமானதை தேவன் கட்டுகிறார் அல்லவா, இவர்களுடைய தரிசு நிலங்களை தேவன் பயிர் நிலமாய் மாற்றுகிறார் அல்லவா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தரிசு நிலங்களை பயிர் நிலமாய் மாற்றுவார். ஆமென். உங்கள் தரிசு நிலங்களை நீங்கள் பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியம். 1, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம், வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு. 2வது, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு நிலை, விடவே கூடாது. உறவோட இருந்தாதான் கற்பம் சுமக்க முடியும். நீ கற்பம் சுமந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினா அதுதான் உன் வாழ்க்கையில பெரிய பிளஸ். 3வது காரியம், ஜெப வாழ்வு. வனாந்தரத்தை பார்த்து பயந்து விடாதே. வனாந்தரத்துல போய் ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய பிரமாணங்களை கொடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண இருதயத்தை சரிபடுத்தி, உனக்கு பாலானதை பயிர் நிலமாக்கி, உனக்கு நிர்மூலமானதை தேவன் கட்டி, புறச்சாதிகள் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு இயேசுவை அங்கீகரிக்கும்படி பெரிய காரியங்களை தேவன் தேசத்திலே செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நாம் எழுந்திருப்போம். தேங்க்யூ.